கர்த்தரும் உன்னதமுமான தேவாதி தேவனுடைய நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அதிகமாக ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எரேமியாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனம். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுவதை எரேமியா தீர்க்கதரிசி சிறையிருப்புக்குட்பட்டிருந்து கஷ்டங்களையும் வேதனைகளையும் சகித்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் மத்தியிலே அவர்கள் அந்த வேதனையான கஷ்டமான சூழ்நிலைகளை மறந்து கர்த்தரிலே நம்பிக்கை வைத்து அவர்கள் கர்த்தரை உயர்த்துகிறவர்களாகவும் தேவனை முழுவதும் விசுவாசித்து பற்றி கொள்ளுகிறவர்களாகவும் மாறும்படிக்கு இந்த வார்த்தைகள் அங்கே எரேமியாவில் பிரசங்கிக்கப்படுகிறது. அவர் சொல்லும்போது அழகாய் சொல்லுகிறார், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லப்படுகிறது. நன்மையாய் இருக்கும்போது கை கொடுக்க பல மனிதர்கள் இருப்பார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்விலே நெருக்கமும் தீங்கும் வரும்பொழுது அவனுக்கு உதவி செய்ய நெருங்கின உறவு முறைகள் கூட அங்கே முடியாமல் கை ஒதுங்கி அங்கே வழி ஒதுங்கி விடுவதை நாம் காண முடிகிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுவார், தீங்கு வரும்பொழுது அல்லது நெருக்கம் வரும்பொழுது நான் அந்த நெருக்கத்தின் காலத்திலே அந்த நெருக்கத்தை கொடுக்கிற சத்துருவுக்கு எதிர்பட்டு நான் சகாயம் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆம், நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள மகத்துவமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் எந்த நெருக்கத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நமக்கு சகாயம் செய்து நம்மை அமைதியான சமாதானமான வாழ்வை வாழ கர்த்தருக்கு கர்த்தருடைய இரக்க நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்ந்து கொள்ளட்டும். காரணம், தேவனுடைய சகாயம் இல்லாமல் எந்த தீங்கை நாம் ஈஸியாக கடந்து விட முடியாது. இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர், தீர்க்கதரிசிக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் நமக்கும் சகாயம் பண்ணுவார். அவருடைய சகாயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஏற்ற விதத்திலே நம்முடைய வாழ்வையும் நம்முடைய வழிகளையும் சீராக்கி தேவன் நமக்காக வைத்திருக்கிற நீதியையும் சமாதானத்தையும் சொந்தமாக்கி கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. பரிசுத்தாவியானவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே உமக்கு பயந்தும் உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தும் நடக்க வேண்டும். அப்பொழுது தீங்கின் காலம் வரும்பொழுது, நெருக்கத்தின் நாட்கள் வரும்பொழுது அவைகள் எங்களை சேதப்படுத்தாதபடி எங்கள் பட்சத்தில் சகாயராயிருந்து எங்களை விடுவிக்கிற காப்பாற்றுகிற தேவனாய் நீர் வெளிப்படுவீர் என்று சொல்லி இந்த வேத பகுதிகள் எங்களுக்கு சொல்லுகிறது. கர்த்தரே, அப்பா ஆண்டவரே, எங்களுடைய தீங்கின் காலத்திலேயும் நெருக்கத்தின் காலங்களிலேயும் சகாயம் செய்து எங்களை மகிமைப்படுத்தும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.